அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஐஎன் வேர்ல்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஏர்ன் பண்ணி கொள்ளையிலுமான மாதிரி சூப்பரான இப்போ வைரலாக போய்த்து கொண்டிருக்கிற குக்கி டின் ரெசிபி தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். நல்ல லேசாக செஞ்சு கொள்ளையிலும், அது மட்டும் இல்லாமல் நல்லா ஏர்ன் பண்ணிக்கொள்ளவும் மேலும். வைரலாக இருக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு ஷாப்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு ப்ராஃபிட் ஒன்று எடுத்துக்கொள்ளையிலும். இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இந்த குக்கி டின் ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக நான் வந்து ஒரு லார்ஜ் பவுல் எடுத்திருக்கிறேன். அதில் வந்து பட்டர் எடுத்திருக்கிறேன். பட்டர் எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் இதை கொஞ்சம் விஸ்க் பண்ணிக்கொள்கிறேன். எப்பயும் போல் இன்க்ரீடியன்ட்ஸ்ட்டு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து அதை பார்த்து அது மாதிரி செஞ்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து இதை நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக ஒரு விஸ்கை வச்சு நான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கொண்டேன். அடுத்தது வந்து நான் இதுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கொள்கிறேன். ப்ரௌன் சுகராக இருந்தாலும் சரி, ஒயிட் சுகராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நாங்கள் இதுக்கு ஒயிட் சுகரும் சேர்த்துக்கொள்கிறேன். எது சேர்க்க போக்கோலே நீங்கள் வந்து கொஞ்சம் சின்ன சீனியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரௌன் சுகர் சேர்க்கக்கோல கொஞ்சம் டார்க் கலராக இருந்தால் மிச்சமே நல்லாயிருக்கும் இந்த குக்கிக்கு. அதனால் கொஞ்சம் டார்க்காக இருக்கிறது வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் ரெண்டையுமே சேர்த்தாச்சு. சேர்த்து விஸ்கை வச்சு இப்போ நல்லா இந்த பட்டரோடு சேர்த்து நல்லா இது க்ரீமி டெக்ஸ்டருக்கு வரும் வரைக்கும் நீங்கள் வந்து விஸ்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் டைம் மிச்சம் எடுக்காமல் லேசாக செஞ்சு கொள்ள வேணும்டா ஒரு பீட்டரை வச்சு கூட உங்களுக்கு பீட் பண்ணி கொள்ளையிலும். அதுவும் வந்து ஈஸியாகவே இருக்கும். எங்களுக்கு மிச்சம் டைம் எடுக்காது, லேசாக வேலை முடிஞ்சிடும். நான் வந்து இந்த விஸ்கை வச்சே நான் இதை நல்லாவே இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வர்றதுக்கு கொஞ்சம் சுகர் வந்து கொஞ்சம் நல்லா டிசால்வ் ஆகி நல்லா மெல்ட் ஆகி க்ரீமி டெக்ஸ்டருக்கு வரும் வரைக்கும் நீங்கள் வந்து இதை நல்லா இந்த மாதிரி செஞ்சுட்டு இதுக்கு வந்து முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை சேர்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் நல்லாவே எங்களுக்கு சுகர் எல்லாமே மெல்ட் ஆகிடும். அப்போ எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை. இப்போ நான் வந்து இதை நல்லா க்ரீமியாக இந்த மாதிரி செஞ்சுட்டு இதுக்கு வந்து நான் இப்போ முட்டை ஒன்று சேர்த்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு எக்கை சேர்த்துக்கோங்க. எக்கை சேர்த்துட்டு திருப்பியும் நாங்கள் வந்து இதை நல்லா க்ரீமி டெக்ஸ்டருக்கு வரும் வரைக்கும் இதை நல்லா விஸ்க் பண்ணிக்கொள்ள வேணும். இந்த டைமில் உங்களுக்கு வந்து பீட்டரை வச்சு கூட உங்களுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அப்பையும் லேசாக இருக்கும். எங்களுக்கு வேலை வந்து சுருக்கம் முடிஞ்சிடும். அதனால் உங்களோட விருப்பம் தான். உங்கள்கிட்ட எது இருக்கோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. விஸ்காலையும் செஞ்சு கொள்ளையிலும், அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பீட்டராலையும் பீட் பண்ணிக்கொள்ளவும் மேலும். இந்த ரெசிப்பியை குக்கி டின் ரெசிபி அப்படின்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் இன்றைக்கி டின்னில் செய்யாமல் நாங்கள் ப்ரௌனி கப்பில் தான் செய்ய போகிறோம். ஏன்னா அது வந்து எங்களுக்கு சேல் பண்ணுறதா இருந்தாலும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒன்று அப்படி அந்த மாதிரி நாங்கள் கொடுக்க போக்கோல எங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சேல் ஆகும். ஸோ அதனால் வந்து நாங்கள் டின்னில் செஞ்சு குக்கி டின் ரெசிப்பியை வந்து டின்னில் கேட்டால் ஆர்டர்ஸ்க்கு வந்தால் மட்டும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதனால் இந்த மாதிரி தனித்தனியாகவே செஞ்சு நாங்கள் சேல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து இது நல்லா க்ரீமியாக எல்லாமே நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் வந்து வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கொண்டோம். வெனிலா எசன்ஸை சேர்த்துட்டு இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் மாவு எடுத்திருக்கிறேன். அதை வந்து கொஞ்சம் சளிச்சு எடுத்துக்கோங்க. மாவும் அதோடு வந்து பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இந்த குக்கி டின் ரெசிபிக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா லாவா குக்கீஸ் அப்படின்னும் சொல்லலும். ஏன்னா நாங்கள் ஓவர்லோடட் சாக்லேட்ஸ் எல்லாமே சேர்க்குறதுனால எங்களுக்கு வந்து இது லாவாவாக நல்லாவே இருக்கும். சூப்பராகவே டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். இப்போ நான் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்துட்டு சளிச்சு எடுத்துக்கொண்டேன். இப்போ வந்து ஒரு ஸ்பெச்சுலா வச்சு நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து எங்களுக்கு செய்கிறதுக்கு மிச்சம் டைம் இருக்காது, லேசாக செய்யலும். உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்தால் கூட லேசியாக செஞ்சு எங்களுக்கு கொடுத்துக்கொள்ளையிலும். அந்த மாதிரி ஈஸியான ரெசிபி ஒன்று தான், ஆனால் லேசாக இருக்கும். அதோடு வந்து டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். எங்களுக்கு டைம் எல்லாம் மிச்சம் எடுக்காது. பேக் பண்ணுற நேரம் கூட மிச்சம் நேரம் இல்லை, சுருக்கவே எங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸில் மாதிரி எங்களுக்கு பேக் பண்ணியும் எடுத்துக்கொள்ளையிலும். இப்போ இது வந்து இந்த மாதிரி நல்லா அடியில் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே மேலே வர்ற மாதிரி நல்லாவே இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணினா போதும். 150 இல்லாட்டி 180 டிகிரியில் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு வந்து டார்க் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கொள்ளவும் மேலும், ஒயிட் சேர்த்துக்கொள்ளவும் மேலும், மில்க் சாக்லேட் சேர்த்துக்கொள்ளவும் மேலும். நான் இன்றைக்கி வந்து மில்க் சாக்லேட் சிப்ஸ் தான் சேர்த்துக்கொண்டேன். சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது 3மே விருப்பமாக இருந்தால் 3ஐயுமே சேர்த்துக்கொள்ளவும் மேலும். இந்த மாதிரி சேர்த்துட்டு லேசாக இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதை ஒரு க்ளீன் ஃபில்மால் மூடி வச்சுட்டு இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஒரு ½ அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு இது கொஞ்சம் நல்லா கூலாகினா போதும். எங்களுக்கு இது கொஞ்சம் கூலாகிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொள்ள போகிறேன்.
இது இந்த மாதிரி மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா தான் இந்த டோ வந்து எங்களுக்கு பர்ஃபெக்டாகவே நல்லாவே வரும். எங்களுக்கு கையால் எடுக்கிறதுக்கு கூட ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வந்து திக்காக இருக்கும். அப்போ ஃப்ரிட்ஜில் வச்சா தான் அந்த திக்னஸ் எங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாவே வரும். அது வந்து மறக்காமல் அந்த இதை மட்டும் கொஞ்சம் அந்த பாயிண்ட்டை வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நாங்கள் எடுத்துகிட்டு தான் நாங்கள் பேக் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த மாதிரி கப்பில் தான் இதை பேக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபொயில் கப் இல்லை, இது வந்து பேப்பர் கப் தான். ஆனால் ப்ரௌனி வந்து இதில் செஞ்சு கொள்ளையிலும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எங்களுக்கு கப் கேக் மாதிரி எங்களுக்கு பெட்டரை ஊற்றி அந்த மாதிரி செஞ்சு கொள்ளவும். இந்த மாதிரி குக்கி டின் ரெசிபிக்கும் இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எங்களோட குக்கி டோவை எடுத்துக்கொண்டேன். இப்போ பாருங்கள், எங்களுக்கு கையால் எடுக்கிறதுக்கு கூட ஈஸியாக இருக்கு. லைட்டாக பட்டர் கொஞ்சம் கையில் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு அளவுக்கு வந்து நீங்கள் போல் மாதிரி செஞ்சு கொள்றதுக்கு நீங்கள் டோவை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் வந்து மில்க் சாக்லேட் இதில் வந்து நடுவில் இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி மூடிக்கொள்கிறேன். மூடிட்டு இதை வந்து நாங்கள் அந்த கப்பில் வச்சுக்கொள்கிறேன். அப்போ எங்களுக்கு அந்த சாக்லேட் நடுவில் மெல்ட் ஆகி சூப்பராகவே எங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து இதே மாதிரி எல்லா டோவையும் வந்து செஞ்சு கொள்கிறேன். இப்போ நாங்கள் வந்து செஞ்சு வச்சதை இதில் இந்த மாதிரி நடுவில் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். வச்சுட்டு இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இதுக்கு மேலே வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்தோண்டா நல்லா இருக்கும். எங்களுக்கு சாக்லேட் வந்து நல்லாவே சாக்லேட்டியாக நல்லா இந்த குக்கீஸ் வந்து சூப்பராகவே எங்களுக்கு கிடைக்கும். அதனால் வந்து உங்களோட விருப்பம் தான். மேலால் உங்களுக்கு சாக்லேட் எவ்வளோ சாக்லேட் சிப்ஸ் வைக்கலுமோ அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்னொரு டோவையும் செஞ்சு காட்டுறேன். இதே மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு நடுவில் சாக்லேட்டை வச்சுட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணி மூடிக்கொள்கிறோம். மூடிட்டு இதையும் வந்து நான் கப்ஸில் வச்சு செட் பண்ணிக்கொள்கிறேன். பாருங்கள், எங்கள் ரெசிபிக்கு வந்து லேசாக வேலை முடிஞ்சிட்டு கொஞ்சம் 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது இல்லாமல் எங்களுக்கு வந்து இந்த குக்கி டோவை செஞ்சு கொள்றதுக்கு எங்களுக்கு சூப்பர் ஈஸியாகவே செஞ்சு கொள்ளையிலும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இதுக்கு மேலால் வந்து நான் சாக்லேட் சிப்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாக்லேட் சிப்ஸ் மேலாலேயும் சேர்த்தா அது வந்து மெல்ட் ஆகி வரப்போக்குள்ள நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் எங்களோட வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன சரி இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய வீடியோஸ் வந்து பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதையும் வந்து எல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களோட குக்கி டோஸ் வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து ஓடிஜி அவனில் நான் பேக் பண்ணல. இது வந்து மைக்ரோவேவில் போட்டு தான் பேக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். மைக்ரோவேவில் எனக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி போச்சு. பாருங்கள், சூப்பராகவே எங்களோட குக்கீஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு குக்கி டின் ரெசிபி வந்து இதே மாதிரி தான் நீங்கள் டின்னில் செய்கிறதா இருந்தாலும் இதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். சூப்பரான ஒரு வீடியோ ஒன்று தான். உங்களுக்கு என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பற்றி கமெண்ட்டில் கேளுங்க. கட்டாயமாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye bye from my Inval recipes. Thank you so much for watching.